நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவது யார்? நம்ம பெரும்பாலும் நம்மளை விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்வோம், பாவிகள் என்று அழைத்துக் கொள்வதில் சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஒரு பாவியான ஒரு மனிதனை தான் இயேசு ஆண்டவர் தேடி வந்தார். ஆகையினால நான் பாவி என்று சொல்லுவதில் நம்ம முந்திக் கொள்ளுவோம், அதெல்லாம் செய்வோம். ஆனால் நம்ம நீதிமான்கள் என்று நம்ம பெரும்பாலும் வெளியரங்கமாக சொல்லுவதில்லை. ஒரு சில சமயங்களில் வேதத்தின்படி இப்படி தான் வேதம் நம்மளை அழைக்குதுன்னு தெரிஞ்சால் கூட நம்ம அவ்வாறு நம்மை அழைத்து கொள்வதில்லை. அது நாமே எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் உண்மை என்ன, இன்றைக்கி நம்ம வேதத்தின்படி கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே நம்ம ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், நாம் இன்று நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அப்போ இந்த முதல் பகுதியில் ஒரு நீதிமான் என்றால் யார், எவ்வாறு அந்த தலைப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்பதை குறித்தும், அதுக்கு அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நீதிமானுக்கு இந்த பூமியில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன, அவர் கொடுத்துருக்கிற பாக்கியம் என்ன, நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இறுதியாக ஒரு நீதிமான் செய்யக்கூடிய ஒரு ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது அப்படிங்கிற கடைசி பகுதியை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தேவன் பார்க்கிறாரு, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாமல் நீதிமான்களாக இருக்க வேண்டியவங்க நீதியை பெற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் என்ன, அவங்க தன்னுடைய சுயநீதியின்படி நீதிமான்களாக விரும்பினாங்க. ஆபிரகாமிடத்தில் இருந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யார் விசுவசித்தானோ அவன் நீதிமானாக இருந்தான் என்பதை காண முடிகிறது. யோசுவாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த மோசேயாக இருக்கட்டும், ஒவ்வொரு பரிசுத்தவானும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால மாத்திரம்தான் நீதிமான்கள் ஆகியிருக்காங்க. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு லா என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிரமாணங்களை பக்தி விசுவாசத்தோடு இந்த லா பிரகாரம் நடக்கணும்னு ஒருத்தன் முயற்சி செய்வான் என்று சொன்னால், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனை ஒருவன் விசுவசிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த விசுவாசங்கிறது என்ன கிரியை. அது என்ன கிரியை? தேவனுக்கு கீழ்ப்படிவது, அவரது வார்த்தைக்கு நடுங்குவது, அவரிடத்திலே அன்றாடம் இருதயத்திலிருந்து பேசி உள்ளார்ந்த அன்போடு நடந்து கொள்வது. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் உள்ள ஒவ்வொருவனையும் கர்த்தர் நீதிமான ஆக்கிறாரு. அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படி செய்து விடுகிறார். அப்போது இது பழைய ஏற்பாடு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடக்குது, நமக்கு இந்த தேவ நீதி அருளப்பட்டது எப்படி? சுவிசேஷத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த சுவிசேஷம் நம்மை இன்று விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்தி நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறது. ஆகையினாலே பிழைத்திருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். கலாத்தியர் 2 சொல்லுது, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். அப்போ நம்ம இன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணமாகிய பழைய ஏற்பாட்டு கற்பனைகளின்படி அல்ல, இன்றும் பழைய ஏற்பாட்டு கற்பனைகளின்படி இருக்கிற மாம்ச சபைகளின்படியும் அல்ல, ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதனாலே நீங்களும் நானும் இன்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆக்கப்பட்டது இயேசுவினால் வந்த காரியம், இயேசு கிறிஸ்துவை விசுவசித்ததினால் நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். சரி, 1 பேதுரு 3 சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அப்போ முதலாவது நம்ம எங்க தொடங்குறோம்? மாம்ச பிறப்பின்படி பாவிகளாய் இருக்கிறோம். பாவத்துல நம்ம தொடங்குகிறோம். அதே தாவீது எழுதுறாரு, தாய் பாவத்திலே என்னை கற்பம் தரித்தாள் என்று சொல்லி. பின்பு நம்ம ஒவ்வொருவருமே நம்மளுடைய மனதின் போக்கின்படி நடந்து கொண்டோம். நம்ம தேவனுக்கு பகைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்குறாரு. எப்படி என்று சொன்னால், அவர் பாவம் அறியாதவர், அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார். அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொண்டோம். எப்போ? அவர் நாமத்தை விசுவசித்ததன் மூலமாக நாம் இதை பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன நடக்குது? கர்த்தருடைய கண்கள் நம்மீது நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்குது. ஆனால் மீண்டும் நம்ம மாம்சத்தில் நடந்தா தீமை செய்கிறவர்களாக இருப்போம். அப்போ என்ன ஆகும்? கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாகத்தான் இருக்கும் என்பதை நம்ம நன்மையை பின்பற்றி வாழ வேண்டும், தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பாருங்க, இப்போ சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் அதுதான். அது வரைக்கும் அவன் ஒரு சாமானியன். ஆனால் அவனுக்கு தேவன் ஆவியை அளித்தார். அவனை ஆவியை அளிக்கும்போது அவனுக்குள்ளார கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து விசுவாசத்தின்படி அவன் நீதிமானாக வாழும்படி அவனை அழைத்தார். ஆனால் அவன் என்ன செய்து விட்டான்? மாம்சத்தின் விருப்பத்தின்படியே வாழ தன்னை விற்று போட்டான். ஆகையினாலே அவனாலே நீதிமானாக மாற முடியாமல் போய்விட்டது. இப்போ அதே ஆபத்து ஒவ்வொருவருக்குமே இருக்குது. தேவன் நமக்குள்ளே பெரிய காரியம் செய்து நம்மை ஆவிக்குள்ளானவர்களாக மாற்றி இருக்கிறாரு. நம்ம மறுபடியும் கலாத்திய சபையானது எப்படி மீண்டும் மாம்சத்துக்கு திரும்பிச்சோ அது மாதிரி நம்மளும் திரும்பிடக்கூடாது. அப்போ அது என்ன மாம்சத்துக்கு திரும்புறது? நேற்று தான் நம்ம தியானித்தோம். ஆவியில் நடக்கிறதுனா என்ன, மாம்சத்தில் நடக்கிறதுனா என்னன்னு சொல்லி நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைத்தார். இன்றும் அப்படித்தான். இப்போ என்ன ஆகுது? விசுவாசத்தில் நம்ம ஆரம்பம் பண்ணுறோம். ஆவிக்குள்ளாக தேவனோடு பேசுகிறோம். ஆவிக்குரிய வகையில் தேவன் பல காரியங்களை நடப்பிக்கிறாரு. இது எல்லாம் நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் மாம்ச கண்கள்னு ஒன்று இருக்குது. அது என்ன? நேச்சுரல் ஐஸ். நேச்சுரல் ஐட்ஸில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ சாதாரணமாக நடந்த காரியம் போல தான் தோன்றும். என்ன ஒரு பெரிய விஷயங்க, என்ன அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, சொல்லணும்னு பெற்றணும்னு ஆசைப்பட்டாங்க, ஊருக்கு வந்திருந்தாங்க, யாரோ போனாங்க, வச்சாங்க, செஞ்சாங்க, நடந்து. இப்படித்தான் மாம்ச கண்களுக்கு தெரியுமே தவிர மாம்ச கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பதும் இல்லை, அது அறிய முடியாததாகவே இருக்கிறது. இப்போ நம்மளும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான் ஆன பிறகு அதே மாதிரி வேதத்தை தியானித்து தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆவியினாலே நம்ம உள்ளான மனுஷனில் புதிதாகி கொண்டே வரலன்னு சொன்னால் மறுபடியும் நமக்கு அந்த மாம்ச எண்ணங்கள் வர தொடங்கிவிடும். அப்போ என்ன தெரியுமா தோன்றும்? ஒரு விசுவாசம் ஒரு ஹிப்போக்ரட்டிக்காக மாறிடும். என்ன நினைப்போம்? நம்ம நினைப்போம், சரி ஓகே, நம்ம இன்னும் பக்தியாக தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் விசுவாசமாக தான் இருக்கிறோம், அதான் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம்ல, அதான் இதை செய்கிறோம்ல, நான் காலில் ஒருக்கா ப்ரேயர் பண்ணோம்ல, அதோட கடமை முடிஞ்சில்ல, மற்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுவோம். நேற்று தான் பார்த்தோம், எப்படி நம்மளுடைய சொந்த இருதயமே நம்மை விசுவாசத்துக்கு விரோதமான செயல்களை செய்ய வைத்து நம்மை வஞ்சித்து விடுகிறது என்பதை பார்த்தோம். அப்படிப்பட்ட வஞ்சனையிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கு. நம்மை உற்று நோக்குகிறார், நம்முடைய சிந்தனைகளை ஆராய்ந்தறிகிறார், நமக்கு தகுந்த பலனை கொடுப்பதற்கு கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார் நாள்தோறும். சரி, இப்போ நீதிமான்களுக்கு இந்த பூமியில் என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 34 சொல்லுது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நின்று அவனை விடுவிப்பார்.
அப்போது நீதிமான் ஆயிட்டோம், நல்ல விஷயம். நீதிமானுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ நன்மை செய்கிறவனாக இருந்தால் அவனுக்கு தீமை செய்கிறவன் யாருன்னு சொல்லி பார்க்குறமே. அப்போ என்ன இந்த பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம பார்க்குறோம். பொன்னிலும் விலையேறப்பட்ட நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும். அப்போது நமக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்பது தான் குட் நியூஸ். அப்போது இந்த உபத்திரவங்களும் துன்பங்களும் நம்ம கைவிடப்பட்டவர்கள் என்பதனால வரல, அல்லது நம்ம ஏதோ அநீதியாக நடந்ததுனால அல்ல, நீதியாக நடந்து கொண்டிருக்கும் போதே இவைகள் வருது. ஆனால் இவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். தாவீதுக்கு நடந்தது போல எத்தனையோ முறை அவர் ஆபத்துகளுக்கு மத்தியில் நடந்து போகிறார். கர்த்தர் அவரை எல்லாவற்றிலிருந்து நீக்கி விடுதலை செய்தார். அதே மாதிரி யூதா ராஜாக்கள் அவங்களுடைய ராஜ்யத்தில் எல்லாம் துன்பங்கள் வந்ததை பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் வந்த பாடுகள் அது எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் விடுவித்தார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 34, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இது எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் பாருங்க. அப்போது ஒரு நீதிமானுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? அவங்களை சுற்றி தூதர்களை காவல் வைக்கிறாரு. சங்கீதம் 37 சொல்லுது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். அப்போ கர்த்தர் நியாயத்தை விரும்புவதனாலே, நீதிமான் ஆக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகள் அதை செய்வதனாலே அவர் அவர்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம காக்கப்படுகிறோம். அடுத்தது சங்கீதம் 121:7, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்குது. ஏன்னா என்னை காக்கிற என் தேவன் எப்போதும் உறங்குவதில்லை, என் மீது கண்ணோக்கமாக இருக்கிறாரு என்பதை. அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? எனக்கு ஒரு நிழலை போல இருக்கிறார். என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது. என்னை காப்பதற்கு, என் ஆத்துமாவை மீட்டு கொள்வதற்கு தேவன் என்னோடு கூட என்றும் இருக்கிறார் என்கிற இந்த வாக்கியமே, தேவனுடைய இந்த வார்த்தையே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் தைரியமாய் நம்மை நடக்கச் செய்கிறது. மீகா 6ஆம் அதிகாரம் சொல்லுது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஓ மேன், do what is good. What doeth the Lord require of thee, but to do justly and to love mercy and walk humbly. 3 காரியம். 1, நீதி செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? மர்சி உள்ளவங்களாக இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக இருப்பது, தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையோடு நடப்பது. இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நீதிமானுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். சங்கீதம் 32, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போது இவ்வளவு, அதாவது நீதிமானுக்கும் பிரச்சனைகள் வருது, நீதிமானுக்கும் இந்த உலகத்தில் துன்பம் வருதுன்னா, அப்போ ஒருவேளை ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையோ அப்படின்னு தோண்டினா, இங்கே தான் பார்க்குறோம் துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய வேதனைகள் அநேகம். அதே நேரத்தில் அவனை காப்பதற்கு அங்கே கர்த்தர் இல்லை என்பதை காண முடிகிறது. அதே நேரத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதை. அப்போது கர்த்தருடைய கிருபையினாலே காக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன், அவன் மிகவும் பாக்கியவானாக இருக்கிறான். ஏன்னா அவன் தன்னுடைய சுய நீதியினால் அல்ல, கர்த்தருடைய கிருபை அவனை காக்கிறது. அப்போது நீதிமானாக நான் எனது நீதியை வலுவாதபடி காத்து கொண்டு நடப்பதனால இந்த துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து என்னை காத்து கொள்ள முடியும். இல்லைன்னா
நானும் என்ன செய்து விடுவேன், துன்மார்க்க உலகிலே சிக்கி கொண்டு விடுவேன் என்பதுதான். சரி, இதெல்லாம் பூமியில் இருக்கிற நீதிமான்களுக்கு சம்பவிக்கிற காரியங்கள், எவ்வாறு கர்த்தருக்கும் நீதிமான்களுக்கும் இருக்கிற உறவு என்பதை குறித்தெல்லாம் இந்த வார்த்தைகளில் தியானித்தோம். சில வார்த்தைகள் நம்ம நீதிமானுடைய ஜெபத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமையை குறித்து இந்த நாளில் தியானித்து நம்ம முடிப்போம். போட்டிருக்குது, யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த நாளில் நீங்கள் என் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுவீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்ளுவேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி பிதாவின் நாமத்தில் தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்தில் பிதா என்ன செய்கிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் பிதாவின் நாமத்தை அவர் உயர்த்தினார். அதே நேரத்தில் அவர் மரித்து உயிர்த்த பின்பு, அவர் மரணத்தின் கட்டுகளுக்கு முன்பு போகிறதுக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? சீஷர்களுக்கு சொன்ன காரியம் சொல்கிறாரு, நீங்கள் இனி வரப்போகிற நாட்களில் என்னுடைய நாமத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவீங்க, நான் பிதாவை கேட்டுக்கொள்ளுவேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன்னு விசுவசிக்கிறீங்க இல்லையா? ஆகையினால பிதா தாமே நேரடியாக உங்களை சிநேகிக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ இது எதை காண்பிக்குது? இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு நம்ம இயேசு கிறிஸ்துவை சிநேகித்திருப்பதினாலே பிதா நம்மை சிநேகிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகையினாலே நேசத்தோடு நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போது பிதா உங்களை சிநேகித்திருக்கிறார்னு ஏசப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதற்காக நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவசித்ததன் மூலமாக நம்ம பிதாவின் இடத்துல கிட்டி சேர்ற பாக்கியத்தை உண்டாயிருச்சு. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்கிற அறிவுரை என்ன? எப்படி நான் பிதாவின் வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கிறனோ அதே மாதிரி என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ள தவறிவிடாதீர்கள் என்று தான் சொல்கிறார். ஏன்னா பிதா எப்படி என்னிடத்துல அன்பு கூறுகிறாரோ அதே மாதிரி நான் உங்களிடத்துல அன்பு கூறுகிறேன். ஆகையினால நீங்கள் என்ன கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அதை உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இயேசு ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து நீதியிலே நம்ம நடக்கிறோம். நம்ம கேட்டுக்கொள்ளுகிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு செய்கிறார் என்பது தான் இது ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. சங்கீதம் 91 நமக்கு நல்லா தெரிந்த சங்கீதம். அதுலேயும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ரெண்டுமே இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பும் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் போட்டிருக்குது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்போ நீதிமானாய் இருக்கிற ஒவ்வொருவனும் என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு கர்த்தர் நீங்களாக்கி கொள்ளுகிறாரு. நம்ம இந்த விரியன் பாம்பு எல்லாம் அந்த சிங்கம் எல்லாவற்றையும் மிதித்து போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன்.
ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். இன்னொரு வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்குது? நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிற ஒரு காரியம் என்ன? என்னுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு சென்று சேருகிறது. அதிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? நான் கேட்டதற்கு மேலாக எனக்கு நன்மைகளை அருளிச் செய்கிறாரு, மறு உத்தரவு அருளிச் செய்கிறாரு, தப்புவிக்கிறாரு என்பது. அது மட்டுமல்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ கர்த்தர் நீதிமானுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாரு. அவனை நான் திருப்திப்படுத்துவேன், அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்றும் சொல்கிறாரு. இறுதியாக யாக்கோபு 5:16 சொல்லுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்போ நீதிமான்களாகப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருமே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. இப்போ நம்ம 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று என்ன? பாவத்தில் இருந்தோம், பாவிகள் என்ற தலைப்பு. அதுக்கு பிறகு இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் என்கிற தலைப்பு வந்துருச்சு. அடுத்து என்ன? பரிசுத்தவானாய் மாறுவது. இப்போது நீதிமான் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பரிசுத்தமாகுதல்ல இணைகிறோம். நாள்தோறும் நம்ம பரிசுத்தத்தில் பெருகி கொண்டே வருகணும். அப்படி வர்றதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? இதே போல் சேர்ந்து வருகிறோம். சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஒருவருக்கொருவர் நினைப்பூட்டுகிறோம். நினைப்பூட்டி இந்த வார்த்தை நமக்கு என்ன அறிவிக்குதுங்கிறத நம்ம கவனத்தோடு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாமே நமக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. காரணம் என்ன? நம்ம இப்போது நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நாம் நீதிமான் ஆகையினாலே நமது ஜெபத்துக்கு பலன் இருக்குது. இந்த காரியத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா பல சமயங்களில் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நமக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துடுது. எதுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணி என்ன நடந்தது இது வரைக்கும்? எத்தனை காரியத்தில் நடந்திருக்குது? அதனால் என்னுடைய ஜெபத்துக்கெலாம் மதிப்பு இல்லை, ஒருவேளை நான் நீதிமான் இல்லையோ என்பதாக ஒரு சந்தேகத்தை சத்துரு நம்ம இருதயத்தில் கொண்டு வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் இது வரைக்கும் செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அப்போது நமக்குள்ளே என்ன உண்டாகும்? விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான் ஆனோம் என்பதை நம்மளுக்கு நாமே நினைப்பூட்ட முடியும் என்பதுதான். ஆமென்.